கூலி ஆடியோ லான்ச் 50 ஆண்டுகள் ரஜினியிசம் 2025 ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெறுமனே சனிக்கிழமை மட்டுமல்ல, திரையுலகின் முக்கியமான நாள். சென்னை மாநகரம் எப்பொழுதும் போதல்லாத நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாகிறது. பரபரப்பாக இருக்கும் ஜவஹர்லால் நேரு உள்ளரங்கம் திரையுலக ஆலயமாக மாறுகிறது. என்ன கொண்டாட்டம், பிரம்மாண்டமான காட்சி! இந்த 10 ஆண்டில் அனைவரும் எதிர்பார்க்கும் கூலி திரைப்படத்தின் பாடல்கள் வெளியீடு. இது வெறும் ப்ரொமோஷனல் நிகழ்ச்சி மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சினிமா பயணத்தின் 50வது ஆண்டு. கூலியின் தயாரிப்பு சரித்திரமானது. ரஜினிகாந்த், தென்னிந்திய திரையுலக பிரபலங்கள் நாகார்ஜுனா, உபேந்திரா மற்றும் சத்யராஜ் உடன் இணைகிறார்கள். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்றதும் வெளியீட்டுக்கு முன்னரே திரைப்படத்தின் உச்சத்தை தொட்டிருக்கிறது. IMDbயின் சார்ட்டில் அதிகம் பிரமிக்கப்பட்ட ரித்திக் ரோஷன், ஜூனியர் NTR நடித்த வார் 2 படத்தையும் தாண்டியுள்ளது கூலி. தலைமுறைகளை இணைத்துள்ள கூலி ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சை பார்க்க இருக்கிறது. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நெருங்கிய வட்டாரம் ஸ்டேடியத்தில் ரயில்வே டர்ன் டேபிள் போல சுழலும் மேடை அமைக்கப்பட இருப்பதாக கூறுகிறது. படத்தின் மைய கருவான கடின உழைப்பை இது காட்டுகிறது. 6 to 60 வரை முதல் ரோபோ, பாஷா முதல் கபாலி வரையிலான ரஜினியின் தோற்றத்தை காட்டும் LED பேனல்கள் வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கமல்ஹாசன், ஆமீர் கான், ஸ்ருதி ஹாசன், சோபின் சாகிர், அனிருத் முந்தைய தலைமுறை ஜாம்பவான்கள் இன்றைய நவீன தலைமுறையினரோடு ஒரே மேடையை பகிர்ந்து கொள்கின்றனர். அடுத்ததாக கூலியில் கேமியோ ரோலில் நடித்த ஆமீர் ரஜினியுடன் நடித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. மூத்த இயக்குநர்கள் SV முத்துராமன், சங்கர், மாணிரத்னம், சுரேஷ் கிருஷ்ணா, KS ரவிக்குமார் என்று ரஜினியின் பயணத்தில் உடன் வந்தவர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள். அவர்களுடன் நவீன இயக்குனர் நெல்சன், TG ஞானவேல், கார்த்திக் சுப்புராஜ் உள்ளிட்டோரும் உரையாற்றுவர். இசையுலக பிரமுகர்கள் தேவா, சந்தோஷ் நாராயணன், AR ரஹ்மான் ஆகியோரும் சர்ப்ரைஸ் நிகழ்ச்சி ஒன்றை கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அனிருத் உணர்ச்சிகரமான கூலி இசையை வழங்குவார். ரஜினியின் 50 ஆண்டு திரை வாழ்க்கையை ஒட்டிய ப்ராஜெக்ட் 1975 உருவாக்கப்பட்டு வருகிறது. முழு உருவ ரஜினியின் கதாபாத்திரங்களின் டிஜிட்டல் வடிவங்கள் திறக்கப்படலாம். வெர்ச்சுவல் ரியாலிட்டி இணைய வழியில் பார்க்கக்கூடிய வண்ணம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தமிழ் திரையுலகில் இப்படி செயல்படுவது இதுவே முதன்முறையாகும். சன் பிக்சர்ஸின் கலாநிதி மாறன் ஜெயிலர் பட அறிமுகத்தின் போது ஆற்றிய உரை பரபரப்பாக பேசப்பட்டது. அதுபோல கலாநிதி மாறனின் உரையும் எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினியின் பயோபிக், ரஜினியின் திரையுலகிற்கு வெளியான வாழ்க்கை குறித்த உலகளாவிய OTT தொடர் ஆகியவை எதிர்பார்க்கப்படுகின்றனர். ரஜினியின் உரை, ரஜினி என்ன பேசுவார் என்று எதிர்பார்ப்பும் உள்ளது. அது வெறும் பேச்சு மாத்திரமல்ல, அவரது ரசிகர்களுக்கு செய்தி, திரையுலகளுக்கு மாஸ்டர் கிளாஸ், பல லட்சம் பேருக்கு உணர்ச்சிகரமான பொழுது. கூலி படத்தை பற்றி மாத்திரம் ரஜினி பேச மாட்டார். ஆரம்ப கால போராட்டங்கள், தன்னுடைய மாற்றம், 10 ஆண்டுகள் தான் சுமந்து வந்த வசீகரம் ஆகியவற்றை பற்றியும் பேசுவார். அவரது வசனங்கள் குறித்து சிறப்பு பகுதியும் இடம்பெறும். கூலி 2025 ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகெங்கும் வெளிவருகிறது.